பிச்சை போடாதீங்க, பிச்சை காசு போடாதீங்க. 5 10 போடாம 500 1000 போடுங்க. பிளடி பெக்கர்ல உண்மையாவே பெக்கர் தான் சார். என்ன பண்ற? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு? என்ன பண்ற இந்த மக்கள் நின்னுக்கிட்டு? சார் கண்ணு தெரியல, அதான் சாப்பாட்டு காசு கட்டிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். உங்களால முடிஞ்ச அமௌண்ட் கொடுங்க சார். ஏன்டா நடிக்கிற? என்ன சார் சொல்றீங்க? ஏய், நடிக்க கூடாது. உனக்கு கண்ணு தெரியுது இல்ல? தெரியாத மாதிரி நடிச்சு காசை வாங்கி நீ திருடித்தீங்களான்னு பாக்குறியா? சார் சார் உண்மையாவே கண்ணு தெரியும் சார். கண்ணாடி போட்டுக்கிறேன் பாருங்க. ஏய், கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாதுன்னு அர்த்தமா? ஆமா சார். கண்ணாடி கட்டுற முதல்ல. Oh my god. டேய் எங்க இருக்கீங்க? நேரா பாரு, நேரா தான் நிக்கிறேன். சும்மா நடிக்காத. எங்க இருக்கீங்க? டேய், கண்ணு நடிக்கவே தெரியலையே. உன்னை நம்பி யாரா? சார் 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 எங்க சார் இருக்கீங்க நீங்க? சார் சார் எங்க இருக்கீங்க? சாரிண்ணே. சாரி போறீங்க. நடிக்கிறதுனா காசி படத்துல விக்ரம் சார் பாத்தீல? ஆமா. எப்படி நடிச்சாரு? ஆமா. அது லைவ். மலையாளத்துல கலாபவன் சார் பாத்தீல? அவர் எப்படி நடிச்சாரு? அது லைவ். புக்குல தினேஷ் பாத்தீல? அவர் எப்படி நடிச்சாரு? அது லைவ். அதை விட்டுட்டு கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு நடிக்கவே தெரியலடா. அது நடிக்கணும் எப்படி தெரியுமா நடிக்கணும்? கண்ணாடி போடக்கூடாது. இப்ப நான் நடிச்சு காட்டுட்டா? கண்ணாடி போடக்கூடாதானே? கண்ணாடி போடக்கூடாதா? தெரியலையே. அதை விட்டுட்டு கண்ணாடி போட்டா உடனே கண்ணு தெரியாதுன்னு நம்பி எல்லாம் காசை போட்டு போயிடும் நினச்சிக்கிட்டியா? நான் பண்ணி காமிக்கிறேன். அது தாண்டா கண்ணு தெரியாம நடிக்கிறதுக்கு ஆக்ஷனு. ஓ, உங்களுக்கு நடிக்க தெரியுமாண்ணே? நான் பண்ணி காமிக்கிற பாரு. நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாதுன்னு அப்புறம் நீ சொல்லு. சூப்பர்ண்ணே. நான் சரியா? நான் நடிச்சு காட்டுறேன் பாடுறா. காட்டுங்கண்ணே. சாப்பாடு ஹெல்ப் பண்ணு சார் ப்ளீஸ். 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 பாத்தியா எப்படி நடிச்ச? பாத்தியா எப்படி நம்பி 20 ரூபா காசு போட்டு போறாங்க. ஏன்னா காசு பிடிக்கிட்ட? 20 ரூபாய் கொடுங்கண்ணே. என்னடா 20 ரூபாய் என் காசு பிடிக்கிட்ட? ஏமாத்தி காசு வாங்க கூடாதுன்னு சொன்னீங்களே, ஒரு நடிக்க தானே செஞ்சீங்க. உண்மையா உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல? அந்த காசு எனக்கு தான். அட பாவி, இந்த 20 ரூபாய் சரிங்களா? இந்த பாராட்டு உங்க நடிப்பை பார்த்து பாராட்டி 20 ரூபா போட்டாங்கல்ல, ஆமா, பாராட்டு தான் உங்களுக்கு. இந்த காசு எனக்கு. என் திறமைக்கு கிடைச்ச மதிப்பு அந்த 20 ரூபாய் நீ பிடிக்கிட்ட. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் திறமைக்கு 20 ரூபா கிடச்சிச்சு. அந்த 20 ரூபா இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் தானே? ஆமாம். யாருண்ணே நீங்கள்? தம்பி, என்னை யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலண்ணே. உரியடி படம் பார்த்தியா? உரியடி? ஆமாம். அதில் தாபாவில் வடிவேல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஆமாண்ணே, அது நீங்களா? ஆமாம். களத்தூர் கிராம படம் பார்த்தியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். உலகம் பருதிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். ஆமாம். சுட்டா பழம் சுடாத பழம்னு ஒரு படம். அதில் ஜாஸ்பர் கூட ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் அது வாங்கின இது இலவசம், டபுள் டக்கர், அப்புறம் வெள்ளக்கார துறை. அண்ணா இது எல்லாம் நீங்களா? என்னண்ணா இவ்வளோ அசால்ட்டாக ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க, இவ்வளோ பண்ணிட்டு? நான் நம்பவே முடியலண்ணே. உண்மைதானா? நான் கூட்டு போட்டுற ஆக்டிங் மாஸ்டர், நடிப்பு பயிற்சி கொடுக்குற வாத்தியார். கிட்டத்தட்ட 350 பேருக்கெல்லாம் நடிப்பு பயிற்சி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேருக்கு நடிப்பு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும். முக பாவனைகள் தான் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு முக்கியம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, வேர்ல்டு சினிமாவுக்கு முக பாவனைகள், நவரசங்கள் மட்டும்தான் முக்கியம். டயலாக் டெலிவரியில் அடுத்தது தான். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே ஆடியன்ஸ் நம்பி காசு கொடுத்துட்டு போகணும். நீ ஏமாத்திர ப்ராடு பண்ண. ஆமாண்ணே, டயலாக் ரொம்ப கம்மியாக பண்ணீங்க, ரியாக்ஷன் அதிகமாக பண்ணீங்க, ஆனால் அது உண்மை மாதிரியே இருந்துச்சு. சூப்பர்ண்ணே. நடிப்புங்கிறது ஒரு பெரிய கலை. ஓகேண்ணே. அது கடவுளாக கொடுக்கறது தான். ஓகே ஓகேண்ணே. நமக்குள்ள ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்தணும். நீ அடுத்தவங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக நடிச்சு பார்த்தியா? அது தப்பு. ஆமாம் ஆமாண்ணே. நீ நடித்தது உண்மையாக இருந்தாலும் அது பொய்யா இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் காசு வாங்கி ஏமாற்றக்கூடாது. கண்டிப்பாக. 20 ரூபா தானே நீ வச்சு. தேங்க்ஸ்ண்ணே, வர்றேண்ணே. அண்ணே அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வாங்கினே. 20 ரூபா இருந்தால் பணங்களை சாப்பிட்டுக்கலாமே. சரி போயிட்டு போகிறான் போ. 20 ரூபா போச்சு.